வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜே.கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் 25. திருப்பாவை பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தருக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கொஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருணியாகில் திருத்திக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பவாய். இந்த 25ஆம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் கோதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவகியோட மகனாக பிறந்தவர் இல்லையா இந்த கிருஷ்ண பரமாத்மா. தேவகியோட மகனா நள்ளிரவுல பிறந்தோம். ஆனா அன்றிரவே எங்க போனாரு? யசோதா கிட்ட ஒளிஞ்சார் இல்லையா இந்த கிருஷ்ண பரமாத்மா. ஆனா இவர் எப்படியும் தேவகி கிட்ட இல்ல, யசோதா கிட்ட தான் இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிச்ச கம்சன் அரக்கன் என்ன பண்ணா? அவரை அழிக்க துணிந்தான் இல்லையா. ஆனால் அப்படிப்பட்ட பலசாலியான அந்த அரக்கன் கம்சனுக்கே என்ன பண்ண வச்சாராம்? பயம். அந்த பயம் அப்படின்ற ஒரு நெருப்பு என்ன பண்ணுச்சு? அவனுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுதான். யாருக்குள்ள? அந்த கம்சன் என்ற அரக்கனுக்குள்ள. அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவரா இந்த திருமாலான கண்ணன். எப்பேற்பட்ட வீர தீரனா இருந்தாலுமே இவர் நினைச்சா போதும் எப்பேற்பட்டவங்களையும் தும்சம் பண்ணிடுவாராம் இவர். இப்படிப்பட்ட இந்த கண்ணனை நம்ம யாசித்து வந்தோம் அப்படின்னா அவனோட அருள் நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தன்னை வேண்டி பாடி உருகிய பக்தர்களுக்கு யாசகனாய் மாறி விடுவாராம் இந்த கண்ண பரமாத்மா. துன்பங்களை எல்லாத்தையுமே நீக்கி அவங்க எல்லாருமே இன்பமாய் வாழ அனைத்து ஆசிகளும் வழங்குவாராம் இந்த கண்ண பரமாத்மா. தன்னை நினைச்சு உருகிற பக்தர்களுக்கிட்ட இவருக்கு ஒரு விதமான ஒரு பயம் இருக்குமா, ஒரு பாசம் இருக்குமா. அதை எப்படி வெளிப்படுத்தி இருக்காரு? பக்த பிரகலாதாவோட கதை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்படிப்பட்ட பக்த பிரகலாதா தன் குருவான தன் தெய்வமான இந்த திருமாலிடம் எப்பேற்பட்ட பக்தி கொண்டவர். ஆனா அந்த பக்த பிரகலாதனுக்கும் அவரோட தந்தையான இரண்யனுக்கும் எவ்வளோ பெரிய போர், எவ்வளோ பெரிய வாக்குவாதம் நடந்தது. அந்த வாக்குவாதத்தின் பலனாதான் என்ன, எந்த அவதாரம் வெளியில வந்தது? நரசிம்ம அவதாரம் வெளியில வந்தது இல்லையா. அப்படி அவர தந்தையான இரண்யன் என்ன கேட்டாரு? உன்னோட பெருமாள் பெருமாள் என்றிய அந்த பெருமாள் எங்கதான் இருக்காரு அப்படின்னு கேட்டாரு இல்லையா. அப்ப பெருமாள் என்ன நினைச்சாராம்? ஐயோ இவன் கேட்கிறானே, பக்த பிரகலாதா சொல்ற இடத்துல எல்லாம் நான் வரணுமே, எங்க சொல்ல போறான்னு தெரியலையே, எங்க கேட்க போறான்னு தெரியலையே, என் பக்தனை நான் போய் அங்க போய் மீட்கணுமே அப்படின்னு அப்படி துடிச்சாராம் தன் பக்தனுக்காக. இரண்யன் தூணை காட்ட தூணிலும் இருக்கிறார் அப்படின்னு பக்த பிரகலாதன் சொல்ல, தூணை பிளக்கும் போது அதிலிருந்து அவதாரம் எடுத்து வந்தார் இல்லையா, நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள். அப்படித்தான் தன் பக்தர்களுக்கு ஒரு விதமான துன்பம் என்றால் எப்பேற்பட்ட இடத்திலும் வந்து நிற்பாரா இந்த கண்ண பரமாத்மா. அது மட்டும் இல்லாம பாண்டவர்களுக்காக என்ன பண்ணாரு? அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயால குணமுடையவர் இல்லையா இந்த வல்லவர். இப்படியெல்லாம் இவரை பாடி பாடி அவரோட நாமத்தை போற்றி விட்டாலே போதும், நம்ம எல்லா வித துன்பங்களிலும் இருந்து விடுபட்டு இன்பமாய் வாழ்ந்திடலாம் இல்லோகத்தில். நாளைக்கு ஜே.கே கிரியேட்டிவிட்டியில பாசுரம் 26 அதோட விளக்கத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். வைகுண்ட ஏகாதேசியோட பெருமையும் பலனும் மகிமையும் பத்தி ரொம்ப டீட்டெயிலா வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலன்னா லிங்க் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஓம் நமோ நாராயணாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜே.கே.